உங்க யாருக்காவது இலுமினாட்டி பற்றி தெரியுமா? சாரிண்ணா, தெரியாது. இஸ்லாமில் வந்து தஜ்ஜால்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் அதை பற்றி. கிறிஸ்டியானிட்டியில் இது வந்து அந்தி கிறிஸ்து, ஆன்டை கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு புது வேர்டுன்னு சொன்னா இலுமினாட்டி. இதை பற்றி ஒரு சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். என்னடா புது புது வேர்டெல்லாம் யூஸ் பண்றானே, இலுமினாட்டிங்கிறான், தஜ்ஜாலுங்கிறான், ஆன்டை கிரைஸ்டுங்கிறான், இதெல்லாம் எதுவுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, என்ன சொல்ல வராங்க? About Illuminati. இலுமினாட்டியா? இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லைன்னா. இதுவும் ஒரு மதம் தான். இதை பத்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா தெரியாதவங்க இவங்க ரொம்ப ஒளி பொருந்தியவங்க தாங்கன்னு சொல்ற ஒரு கூட்டம். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, ஆனா சாத்தான நம்புவாங்க அண்ட் வணங்குவாங்க. நியூ வேர்ல்ட் ஆர்டர்ங்கிற பெயர்ல அனைவரையுமே அழிச்சிட்டு தாங்க மட்டுமே வாழணும்னு நினைக்கிறவங்க. இதுதான் அவங்க திட்டமும் கூட. இதுக்காக சாத்தான பூமிக்கு அழைச்சு வர போறாங்க. இதுக்காக சாத்தானுக்கு பல பேரை பலி கொடுக்க இருக்கா. அந்த சாத்தான் இவங்களையெல்லாம் தனக்குரிய இடத்துல வச்சுதான் பலி எடுக்கும். அதுவும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே நேரத்துல பலி எடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாத்தான வரவழைக்கிறவங்க தங்கட கையில 666 பச்சை குதிருப்பாங்க. அது என்ன 666? பெருசா ஒண்ணும் இல்லப்பா. 36 வரைக்கும் இருக்கிற எண்களோட கூட்டுத்தொகை தான் இந்த 666. இதை இலுமினாட்டி அவங்க ராசின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இலுமினாட்டி 666 பத்தி தெரியாட்டியும் கண்டிப்பா சாத்தான் வருகை பற்றி தெரியும். ஜோ, நீ என்ன மதம்? கிறிஸ்டியன்னா. நீ அசிஸ்? இஸ்லாம்னா. சூர்யா? இந்துண்ணா. இதே சைத்தான் தான் இஸ்லாத்துல ஈசா அலையால அழிக்கப்பட இருக்கிற தஜ்ஜால். இதே சைத்தான் தான் இந்து மதத்துல கல்கியால அழிக்கப்பட இருக்கிற கலி. இதே சைத்தான் தான் கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவால அழிக்கப்பட இருக்கிற அந்தி கிறிஸ்து. இப்ப புரியுதா யார் இந்த சைத்தான்? அதாவது ஒரு 13 குடும்பத்தை சேர்ந்த மொத்த அமைப்போட பேர் தான் இலுமினாட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை 13 பிளட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 13 ரத்த நாளங்கள். பாருங்க, 13 ரத்த நாளங்கள் மூலமாக உலகையே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். இவங்களை சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரகசிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃப்ரீ மேசனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு, ஆல் சீயிங் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க குறிப்பா யூரோப் கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க மற்றும் ஜூஸ் இருப்பாங்க. இந்த 13 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடு. கண்டிப்பா அதுல இந்தியாக்காரங்க ஒருத்தம் கூட கிடையாது. இவங்க நம்மளை சேர்த்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியர்கள் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா மட்டமான ஒரு இனம். இப்போ சர்ச் அப்படின்னு போவீங்க, சர்ச்சில் போனா ஜீசஸ் இருப்பாரு. இவங்க ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு பேரு சர்ச் ஆஃப் சாத்தான், SATAN. பாருங்க, சாத்தானுக்குன்னு ஒரு சர்ச்சை வச்சு வழிபடுற குரூப் இவங்க எல்லாம். உண்மையிலேயே கிறிஸ்துவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் சாத்தான் சாத்தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்து மதத்துல அரக்கர்கள் பேசிட்டு இருப்பாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது உண்மையான சாத்தான்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உலகத்துல இந்த 17 சாத்தான்கிட்ட தான் இவங்க கும்பிடுற அந்த கடவுளுக்கு பேரு லூசிபர் அப்படிங்கிற ஒரு கடவுள். ஒரு பெண் சிலை, அதாவது ஒரு பெண் சிலை வந்து கையில வந்து டார்ச் லைட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, அமெரிக்காவில சுதந்திர தேவி சிலைன்னு ஒரு பெரிய சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலையை நல்லா உத்து பார்த்தா லூசிபரை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திர தேவி சிலைன்னு மாத்தி வச்சிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவை உருவாக்குனதே இந்த 13 பேர் சேர்ந்த இலுமினாட்டி குடும்பம் தான். இவங்க தான் இப்போ இந்த உலகத்தை மொத்தத்தையும் ஆழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன தெரியுமா? 666 666. பொதுவா 666 அப்படிங்கிறது உலகத்துல ஒரு கெட்ட நம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கெட்ட நம்பர் தான் இப்போ உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு இல்லைங்க, 1ல இருந்து 36 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டணும்னா வர நம்பர் தான் 666. இந்த அரபிக் லாங்குவேஜ்ல
டஜால் அப்படின்னு சொல்லுவாங்க, DAJJAL அப்படின்னு. அதாவது இதுக்கு வந்து ஆன்டி கிறிஸ்டுக்கான பேர். இதுதான் சாத்தான்னு சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தையே இன்னைக்கு ஆழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இலுமினாட்டி. அந்த ஒரு ஆள் கிடையாது, மொத்தம் 13 பேர். இப்போ 17 பேரா மாறி இருக்கிறாங்க. இவங்க சாத்தான வழிபடுறவங்க. இவங்க தான் இந்த உலகத்தை அமெரிக்க டாலர்ல பாத்தீங்கன்னா MDCCL VVXXVI அப்படின்னு எழுதியிருக்கும். மறுபடியும் சொல்றேன், MDCCL VXXVI. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1776 வரும். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, 666 வரும். அப்ப பாருங்க, அமெரிக்க டாலர்லயே தன்னுடைய நம்பரை போட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க டாலர் அடிக்கிறது ஒரு அமெரிக்க கவர்மெண்டே கிடையாது, அது ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியோட முதலாளியே இந்த 13 பேர் தான். அதுல அமெரிக்க டாலர்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுதி இருக்கும், அது லத்தீன் மொழியில் இருக்கும். நல்லா ஒத்து படிச்சு பாருங்க, அது யாருக்குமே புரியாது. நான் கேக்குறேன், அமெரிக்கால இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிற இந்த அமெரிக்கா தன்னுடைய டாலர்ல மட்டும் ஏன் லத்தீன் மொழி போட்டிருக்கு? ஏன்னா யாருக்கும் புரியக்கூடாதுங்கிறக்காக. அதை மொழிபெயர்த்து பாத்தீங்கன்னா அது சொல்லும் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நான் வச்சதுதான்டா சட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால நோக்கம் நல்லதுதான், ஆனால் செய்ததில்தான் பிழை என்று சொல்லுகிறார்களே, அது தவறு. இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மோடி அறிவித்திருப்பதற்கு வேறு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மக்களை வங்கி கணக்கு என்ற வலையில் சிக்க வைத்து அவர்களுடைய சேமிப்பு பணத்தை, வணிகர்களுடைய புழங்கும் பணத்தை அபகரித்து தரகு முதலாளிகளுக்கு வழங்குவது, பெரு முதலாளிகளுக்கு வரி விலக்கு, சிறு தொழில் முனைவோருக்கு, சிறு வணிகர்களுக்கு அனைவருக்கும் வரி விதிப்பு. இதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாமல் சிக்க வைப்பதற்குத்தான் வங்கி கணக்கு. ஆதார் அட்டையையும் வங்கி கணக்கையும் இணைத்து மானியம் வெட்டுவதற்கான ஏற்பாடு, ரேஷன் மானியமோ அல்லது எரிவாயு மானியமோ இன்ன பிற மானியங்களோ வெட்டுவதற்கான சுலபமான ஏற்பாடு. பண பரிவர்த்தனையிலிருந்து கடன் அட்டை பரிவர்த்தனைக்கு மாற்றுவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு நடுத்தர வணிகர்களை அழித்து கார்ப்பரேட் வணிகத்தின் ஆட்சிக்கு வழிவகுப்பது. 4G ஆண்ட்ராய்டு போன், ஆதார் அட்டை, கடன் அட்டைகள் அனைத்தையும் இணைப்பதன் மூலம் குடிமக்களின் எல்லா நடவடிக்கைகளையும் அம்பானியின் கண்காணிப்புக்கும் அரசின் கண்காணிப்புக்கும் உட்படுத்துவது. இதுதான் நந்தன் நீலேக்கனியின் டிஜிட்டல் இந்தியா. இதுதான் ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகத்தின் போது முகேஷ் அம்பானி கூறிய டிஜிட்டல் இந்தியா. இதுதான் மோடியின் டிஜிட்டல் இந்தியா அல்லது டிஜிட்டல் பாசிசம். தற்போது நடந்துட்டு இருக்க விடயங்கள் எல்லாமே மக்களை வங்கிகளுக்குள்ள சிக்க வைக்கும் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு தொடர்ச்சி தான், மற்றபடி எதுவும் இல்லை. கள்ள நோட்டுகளை விட வங்கிகளும் அது நடிக்கிற நோட்டுகளும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. எல்லோருக்கும் வங்கி கணக்கு, 12 ரூபாய்க்கு காப்பீட்டு திட்டம், மானியத்தை நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைத்தல் போன்ற எல்லாமே இந்த ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி தான். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டு ஒழிப்புனால கருப்பு பணம் வெளியே வருமா அப்படின்னா நிச்சயமா வெளியே வரும். ஆனா யாருடைய பணம் வரும்னா சின்ன அளவுல கொள்ளடிக்கிறவங்களோட பணம் வெளியே வரும். ஆனா இந்திய அளவுல பெரிய பெரிய கொள்ளைகள் அடிக்கும் இலுமினாட்டிகளுடைய நேரடி அடிமைகளான டாடா, அதானி, அம்பானி, அப்புறம் பல அரசியல்வாதிகள் இவங்களுடைய பணங்கள்லாம் நிச்சயமா வெளியே வர போறது இல்ல. முடிவுக்கு வர போறாங்க. நிச்சயமா வங்கி கணக்கு வேணும், நிச்சயமா ஏடிஎம் கார்டு வேணும். அதோட வணிகர்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க, நமக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும், அப்பதான் வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர போறாங்க. இதனால வங்கிகளுக்கு கீழே நம்மளுடைய மொத்த பொருளாதாரமும் செல்ல போகுது, அதுதான் முடிவு. அதோட மட்டும் இல்லாம பணத்து மேல் இருக்கும் நம்பிக்கை மக்களுக்கு போய் ஏடிஎம் கார்டையே பயன்படுத்தும் வழக்கம் இன்னும் அதிகமாக்கப்படும். இதன் வழியா
பணம், காகித பணம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கப்படும். பணம் என்பது வெறும் கணினி எண்களாக மாறும். அப்போ இந்த வங்கிக்கு நம்மளை கட்டுப்படுத்துவது இன்னும் எளிதாயிரும். அதாவது வெறும் எண்களை கொடுத்தால் போதும், காகித பணம் கூட தேவையில்லை. இதை பத்தியும் நான் பழைய வீடியோல இன்னும் தெளிவா சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு ஒழிப்புங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தை வங்கிகள்கிட்ட சிக்க வைக்கிற ஒரு பெரிய திட்டத்தின் தொடர்ச்சி தான். எல்லா நாடுகள்லயும் இந்த மத்திய வங்கிகள் அரச குடும்பத்தால தான் இயக்கப்பட்டு வருகிறது. நண்பர் விட போவதில்லை. இன்னும் ஓர் அவதாரம் உள்ளது, அதுதான் கல்கி அவதாரம். பகவான் குதிரை முகத்துடன் யாஷஸ் என்பவருக்கு மகனாக அவதாரம் செய்ய போகிறார். தீமைகளை அழித்து நன்மை செய்யவே பகவான் அவதாரம் செய்வார். கலியுக முடிவில் மக்கள் தீமையே உருவாக உள்ளனர். அவர்களை அழித்து அமைதியும் அன்பும் நிலைநாட்ட கல்கி அவதாரம் நிகழும். கலியுகம் முடிவில் வருணங்கள் ஒன்றுக்கொன்று கலந்து பலவிதமாக இருக்கும். துர்க்குணமுடையவர்கள் அதிகமாவார்கள். சாஸ்திரம் பயின்றாலும் அவற்றை அனாச்சாரங்களாகத்தான் பரப்புவார்கள். மிலோச்சர்கள் தலைமை பொறுப்பேற்று மக்களை துன்புறுத்துவார்கள். கலியுகத்தில் மனிதர்களிடையே பொய், வஞ்சனை, தூக்கம், சோம்பல், மனவருத்தம், இம்சை செய்தல், பலவீனம், பயம், அறியாமை, அழுகை அதிகமாக இருக்கும். எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற வெறி ஏற்படும். துறவிகள் பணத்தாசையால் அலைவர். இல்லறத்தார் எங்கே எது கிடைக்கும் என்று திரிவர். தாய் வழி உறவினர்களை தவிர்த்து மனைவி வழி உறவினர்களை மட்டுமே மதிப்பார்கள். மனைவிக்கு மட்டுமே கட்டுப்படுவர். சிறிதளவு சொத்துக்கும் உறவினர்களை கொள்வார்கள். பெற்றோர்களை காப்பாற்ற மாட்டார்கள். திருமணத்தில் முறை இருக்காது. இவ்வளவு கெடுதல் இருந்தாலும் கடுமையான தியானத்தால் கிருதயுகத்திலும் யாகங்களில் திரேதயுகத்திலும் பூக்கள் கொண்டு செய்த விரிவான பூஜைகளால் துவாபர யுகத்திலும் கிடைத்த அதே பலனை கலியுகத்தின் கண்ணனின் திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலே கிடைத்துவிடும். பாவங்களும் விலகிவிடும். கலியுகத்தில் இதுவே யுக தர்மமாக தர்மம் சிதைந்து நீதி நேர்மை நசிந்து அராஜகம் தலைவிரித்து ஆடும்போது நல்லவர்களையும் தர்மத்தையும் காக்க கல்கி அவர் ஒண்ணுங்க. கடைசி காலகட்டத்தில் குழப்பமா கட்டத்தில் தான் தஜ்ஜால் வருவான். இதை நபி நாம் ஸல்லல்லாஹு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய குழப்பங்களையும் விளைவிப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகிலிருந்து இங்கே பூமிக்கு வருகை தந்து அவர்கள் தன்னுடைய கையாலேயே தஜ்ஜாலை கொள்வாந்து அந்த குழப்பத்தை நாம் விளைவிக்கும் பொழுது அந்த உண்மையான ஈமானும் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கம்மியாக தாங்க. எல்லா நாளும் இருக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். நம்ம அந்த மாதிரி சில செயல்பாடுகளை இதையும் நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணை பார்த்து மேகத்தை பார்த்து மழை பொழிய வேண்டும்னு சொல்லுவான். மழை பூமியை பார்த்து உன்னுடைய விளைச்சலை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லுவான். விளைச்சல் பசுமையெல்லாம் அப்படியே வெளிப்படும். பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடு. இதெல்லாம் தஜ்ஜால் செய்வான். அல்லாஹ் தஆலா அந்த அடையாளம் அது அவனுடைய நெற்றி காஃபிர் என்று எழுதியிருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு கண்ணு தான் அவனுக்கு வேலை செய்யும், பார்க்க செய்யும். 2 கண்ணு இருக்கும். ஆனா ஒரு கண்ணுல தான் அவன் பார்ப்பான். இன்னொரு கண்ணும் பொட்டையாக கண் தெரியாத நிலையிலே தான் அவன் இருப்பான். காண்டும் அவனோட நெற்றியில் எழுதியிருக்கும் என்கின்ற அடையாளங்களையும் கூட நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கிறிஸ்துவானவன் இந்த உலகத்திலே வருகிற நாட்களிலே இந்த உலகத்தை 3 விதங்களிலே பிடிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவன் பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அவன் யுத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிடிக்கிறான். 2வது வகையிலே பார்க்கும் பொழுது ஆன்மீகத்தின் மூலமாக இந்த உலகத்தை அவன் பிடிக்கிறான் என்று பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14, 15, 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது பூமியின் குடிகள் எல்லாரும் தன்னை வணங்கும்படி அவன் செய்தானாம். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதான வல்லமை அவனுக்கு இருந்தது. எலியாவின் காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் இருந்ததான இந்த வல்லமை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சாத்தானுடைய மக்களுக்கும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் வானமும் கூட அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வருகிறது என்பதை அது நமக்கு அறிவிக்கிறது. இந்த உலகத்தை 2வதாக அவன் ஆன்மீகத்தின் மூலமாக பிடிக்கிறான். சகல ஜனங்களும் அவனை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக இந்த உலகத்தை அவன் வணிகத்தின் மூலமாக
ட்ரேட், வணிகத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் அதிலே வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? வணிகத்தை அவன் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 விதமாக அவன் உலகத்தை பிடிக்கிறான். இதற்கு முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது. அநேக மார்க்கங்கள் வழியாக உலகத்தை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதையும் வணிகத்தின் மூலமாக பிடித்தார்கள். யுத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தை அநேகர் பிடித்திருக்கிறார்கள். இப்படி அநேக ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இந்த 3 யுக்திகளையும் பயன்படுத்தி இந்த உலகத்தை அவன் பிடிக்க போகிறான். இது ஆரம்பம் தாங்க. நான் 2 வருஷமா பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறேன். யாரும் காது கொடுத்து கேட்காம இருக்கீங்க, சீரியஸ்னஸ் புரியாம இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. இது மட்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச முதலமைச்சருக்கு என்னாச்சுன்னே தெரியாம இத்தனை வருஷமா இத்தனை நாளா இந்த மீடியாவை மறைச்சிட்டு இருக்குன்னா இப்பொழுதா புரிஞ்சுக்குங்க. இந்த மீடியாங்கிறது, டிவி பேப்பருங்கிறது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முதலே முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரே குட்டியில் ஊற மட்டைக்கு தான். ஒரு டிவியாவது உண்மையை சொல்கிறாங்களா? கிடையாது. நித்யானந்தருடைய பெட்ரூம்குள்ளே போய் வீடியோ வச்சு பார்த்து அதை போட்டு கிளின்னு கிழிச்ச டிவி எல்லாம் ஏன் ஜெயலலிதாவோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வைக்க முடியல? யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். தஜ்ஜால்னா யாரு? இத பத்தி இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர்ஸ்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இத பத்தி தஜ்ஜாலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. தஜ்ஜால்ன்றவன் ஒரு மனுஷன் தான். அவன் ஸ்டவுட்டா இருப்பான். அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சுருட்டு முடி இருக்கும். ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், ஒரு கண்ணு வந்து தெரியாது. இதே மாதிரி இந்த ஆன்டி கிரைஸ்ட், அந்த கிறிஸ்துவ பத்தி பைபிள்லயும் ஸ்கிரிப்சர்ஸ்ல விளக்கங்கள்லாம் இருக்கு. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விளக்கம் அளவுக்கு பைபிள்லயோ இல்ல மத்த எந்த வேதங்கள்லயோ அந்த அளவுக்கு விளக்கம் இல்ல. தெள்ள தெளிவாக எப்படி இருப்பான், எப்படி ஒரு கண்ணு மட்டும் நல்லா தெரியும், ஒரு கண்ணு எப்படி தெரியாது, எப்படி அவன் வந்து நடந்துக்குவான், அவன் வந்து வலது கையில வந்து சொர்க்கத்தை காட்டுவான், இடது கையில நரகத்தை காட்டுவான். அவன் சொர்க்கம்னு காட்டக்கூடிய வாழ்க்கை வந்து நரகமானது. அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். அவன் நரகன்னு காட்டக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நரகம் மாதிரி தெரியும், ஆனா அது சொர்க்கத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி உயிரோட தாய் தந்தை எழுப்பி காட்டுவான் கண்ணு முன்னாடி. தன்னை முதல்ல அவன் வரும்பொழுது தன்னை வந்து இறை தூதராக சொல்லும் போது அரசனாக காமிச்சுக்குவான். அப்ப தன்னோட இறை தூதராக காமிப்பான். அப்புறம் எப்படி காமிப்பான்? தன்னையே கடவுளாக சொல்ல ஆரம்பிப்பான். ஏறக்குறைய வந்து ஃபிரௌன் மாதிரி, ஃபேரோ ஈஜிப்ட்ல இருந்தாலே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அவன மாதிரி. அப்போ இவனை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இவனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? இந்த தலைப்புல நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்தி கிறிஸ்துவின் 666 முத்திரை உலகமெங்கும் வருகிறது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 666 முத்திரை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மனுஷனுக்கு ஒரு முக்கியமான பொருளாக வரும். அதாவது அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாத எவனும் ஒன்றையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்திற்கு வரும் என்று அந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மனுஷனுக்கு இந்தியாவில் வந்திருப்பது ஆதார் என்ற ஒரு அடையாள அட்டை. பயோமெட்ரிக் என்ற முறைதான் ஆவி, ஸ்பிரிட். அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று. அந்த ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது என்ற ரகசியம் என்னவென்றால் ஆவி. அந்த பயோமெட்ரிக் என்பது எப்படி போடுவார்கள், எப்படி அது தொடர்ந்து அந்த மனுஷனை டீல் பண்ணும் என்று யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் கைரேகையை பதிவு செய்யும் பொழுது அவருடைய உடம்புல இருக்கிறது எல்லாம் அந்த மிஷின் பதிவு செய்து கொள்ளும். கண்களை ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த கண்ணுடைய அடையாளத்தை அது ஸ்கேன் பண்ணிக்கொள்ளும். அதற்கு பிறகு அவர் எங்கு போனாலும் சாகர நாள் வரைக்கும் அது சேட்டலைட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, அந்த மிருகம் தேவனை எதிர்த்து அவருடைய நாமத்தை தூசித்து 42 மாதங்கள் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தானியேல் புத்தகத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணும் என்றால் இந்த முத்திரையை நீ போட்டுக்கோ,
இதை போட்டால் தான் உனக்கு இங்கே இருக்க முடியும்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும். அதுதான் சோதனை. அதனால் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை வந்திருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க அந்த மிருகத்தையாவது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதை தரித்து கொள்ளுகிறோம், அதை வணங்குகிறவனோ அவனுக்கு இளைப்பாறுதலே இருக்காது, அவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என்று. இப்பொழுது அந்த பயோமெட்ரிக் என்பதுதான் உலகம் முழுவதும் ஒரே ராஜ்யம், எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம், மனுஷன்தான் முக்கியம், கடவுளை நம்ம நம்பி முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையில் போயிடக்கூடாதுன்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி இந்த லூசிபர் அப்படி பண்ணிடுவோம். ஏன்னா இதை கடவுளே ஒப்பு கொடுக்கிறார். 42 ஆதார் கார்டு என்ற ஒரு செய்தி உங்களுக்கு தருகிறேன். இந்த ஆதார் கார்டு என்ற பயோமெட்ரிக் மிகவும் ஆபத்தானது. அதுதான் 666 முத்திரை என்று இயேசு எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் வாய்ப்பு கொடுத்தால் நான் இன்னொரு முறை உங்களை அமைதியாக உட்காருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். டிவி சொல்கிற எதையுமே நம்பாதீங்க. டிவியில் பேப்பரில் வர எல்லாமே போய், உண்மை எப்பவுமே வேறு மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டால், தீர்வுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எல்லா மதத்தை சேர்ந்த, எல்லா ஜாதியை சேர்ந்த, எல்லா நாட்டை சேர்ந்த, எல்லா இனத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்களாம் ஜெயிக்க முடியும். நாமெல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். இந்து தனியாக, முஸ்லீம் தனியாக, கிறிஸ்டின் தனியாக, தமிழ்நாடு தனியாக, கேரளா தனியாக, இப்படி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பிரிஞ்சிருக்குங்க. இவங்க பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாகத்தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனவே நாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு இந்துவும் கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையோ குறை சொல்லாமல் ஒன்று சேருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தோட ஒன்று சேர மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லாம் ஒன்று சேருங்க. நாம் எல்லாரும் எல்லா ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். எனவே ஒற்றுமை ரொம்ப முக்கியம். 2வது கூட்டு பிரார்த்தனை. எல்லா மாத்திரம் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து இனிமேல் இந்த உலகம் நல்லா இருக்குது, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கன்னு நல் வார்த்தைகளை அடிக்கடி கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தால் தான் இந்த உலகம் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் காதலிக்கணும், அதாவது லவ் பண்ணணும். காதலிக்கணும்னா ஆணும் பொண்ணு காதலிக்கல, அன்பு செலுத்தணும், எல்லாத்தையும் லவ் பண்ணணும். உலகத்தில் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு மனிதனையும் லவ் பண்ண ஆரம்பித்தாவே இது சரி பண்ணிடலாங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யணும். நல்ல காரியம் பண்ணுறவங்க யாருமே நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுறது இல்லைங்க. நல்ல காரியம் பண்ணுறவங்க ஒருத்தங்க இன்னொரு நல்ல காரியம் பண்ணுற ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி எல்லோரும் கூடி சேர்ந்து வரணும். இந்த கெட்ட காரியம் பண்ணுறவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, நல்ல காரியம் பண்ணுறவங்களாம் பிரிஞ்சிருக்காங்க. எனவே நல்ல காரியம் பண்ணுறவங்க எல்லாம் ஒன்று சேரணும். முக்கியமில்லை, ஆரோக்கியம் தான் முக்கியம், அமைதிதான். அவனுக்கு மனித உடலே தேவையில்லப்பா, அவன் நினைச்சா வருவான். ஆனா நாம இறைநெறி தவறுனோம் என்று சொன்னா சாத்தான் இந்த உலகை ஆளுவான். சோ நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து தத்தமது மார்க்க தர்மத்தை நிலைநாட்டி இலுமினாட்டியையும் சாத்தானையும் எதிர்ப்போம்.